அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். நாங்கள் புதிய பகுதி தொடங்குவோம். இன்றைக்கு எலக்ட்ரானிக்ஸ். அப்போ இது கொஞ்சம் நாங்கள் இந்த ஒரு அளவு டிஃப்ரெண்ட்டாக செய்வோம்னு பார்க்குறேன். இதில் இது கிளாஸ் பேஸ் பண்ணி போகிறது தமிழ் மீடியம். ஆனால் தேவையான இங்கிலீஷ் மீடியத்துக்குரிய எல்லா பகுதிகளையும் இன்க்ளூட் பண்ணி கொண்டு தான் போகிறோம். என்னடா எலக்ட்ரானிக்ஸ் தமிழில் படிக்கல, அது இங்கிலீஷ் தான். சரி, டிரான்சிஸ்டருக்கு தமிழ்ல பேர் ஒன்று இருந்து அது சரி கஷ்டம் தேடி இருக்கு. பாடமாக நான் பாடமாக இருக்க முடியாது. சரி, அப்ப அதெல்லாம் இந்த அதே மாதிரி நாங்கள் தமிழ்ல படிக்கிறேன்றாலும் கூட இங்கிலீஷ் டேர்ம்ஸோடு தான் படிக்க வேண்டி வர. அதனால நாங்க இந்த இதுவுமே அந்த பைலிங்குவல் மாதிரி கொஞ்சம் நான் செய்ய ட்ரை பண்றேன். அது எலக்ட்ரானிக்ஸா படிக்கிறதுக்கும் சப்போர்ட் ஆகிக்கிறோம். அடுத்தது ஆன்லைன் பாட்டு ஒன்றும் சேர்த்து தான் போறேன். ரெக்கார்டிங் ஒன்று செய்யறேன். அதோட இந்த தேவையான எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒன்றும் அது ஒரு அடிக்கடி தேவையாகிறது. அப்ப கொஞ்சம் அடுத்தது இந்த முறை செய்யற எலக்ட்ரானிக்ஸ் நல்ல டீப்பா கிளியரா பேசிக்ஸ்ல இருந்து நல்லாவே செஞ்சு கொண்டு போறோம். அவசரப்பட்டு முடிக்கிற எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் மிச்சம் இழுத்தடிக்கவுமே இல்லை, டியூப்ஸலோட வச்சு கொஞ்சம் டீட்டெயிலா போகக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் உண்டு. அது நீங்க வேற ஒன்றும் படிச்சில்லாட்டியும் எலக்ட்ரிசிட்டி படிச்சில்லாட்டியும் கூட உங்களுக்கு அது செஞ்சு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது ஓஎல் நீங்க நாலேஜ்ல இருந்து நல்ல அதுல இருந்தே தூக்கிடுற மாதிரி அது ஒரே அடிக்கு நேரடியா நீங்க எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற அளவுக்கு சப்போர்ட்டா செய்யறதுக்கு பார்க்க. ரைட். அப்ப இதுதான் இந்த முறை செய்யற எலக்ட்ரானிக்ஸ் டிகிரி. ஆஹா, ஆன்லைன்ல அப்படி ஏதாவது இருக்குன்னா டியூட்டர் நீங்க வேற எடுத்துக்கொள்வாரு. அது போல இந்த டியூட் அங்கே தானே ஸ்கிரீன் லீக்கும். அது இப்போ இதுல ரெக்கார்டிங்க்கு டியூட் விளங்காது. அப்ப அவங்க டியூட் எடுத்து தான் கையில வச்சு கொண்டு தான் இதை பார்க்க வேண்டி வரும். ரைட். சரி, அப்ப நாங்க ஜெனரல் இன்ட்ரோடக்ஷனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு இது சிலபஸ்ல 9th சாப்டர், 9வது பாடம். 9வது பாடம் எலக்ட்ரிசிட்டிக்கு பிறகு அப்புறம் இன்னும் 2 பாடம் தானே அங்கே வர ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல், மெட்டல் ரேடியேஷன். அதுக்காக இதுல இந்த எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாமுக்கு என்ன தொடர்பு, எக்ஸாமுக்கு என்ன பார்ட் வரையிலும்னு பார்த்தா ஃபைனல் எக்ஸாமுக்கு எவ்வளவு இது இம்பாக்ட் ஆஃப் திஸ் சாப்டர், ஃபைனல் எக்ஸாமுக்கு எவ்வளவு இம்பாக்ட் உண்டு இந்த பாடத்தால வரும் நாங்க எடுத்தா எம்சிக்யூ 4 பொதுவா வரும், 3 குறைஞ்ச ஷோர் வரும், 4 பொதுவா வரும். 50ல 4 எம்சிக்யூ வரும். சில வருஷங்கள்ல ஸ்ட்ரக்சர்ல 4வது ஸ்ட்ரக்சர்ல சின்னொரு பார்ட் ஒரு 2 மார்க்ஸுக்கு அல்லது 1 மார்க்ஸுக்கு 10 மார்க்ஸ்ல 10 5க்கு 20 போடு அதுல ஒரு 3-4 மார்க்ஸ். 4வது ஸ்ட்ரக்சர்ல சின்ன பார்ட், சரியா, சின்ன ஒரு பார்ட் உண்டா சில வருஷங்கள்ல வந்திருக்கு. பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் வரல ஸ்ட்ரக்சர்ல. அடுத்தது ஒரு எஸ்ஏ சாய்ஸ்ல உங்களுக்கு செய்யலாம். எஸ்ஏல எங்களுக்கு வாரது 9 பி இந்த எஸ்ஏ. 9 பி இந்த எஸ்ஏ. எஸ்ஏ உங்களுக்கு ஆர்டர் தெரியும். 1 to 4 structures, 5, 6, 7, 8 essays, 9A, 9B, 10A, 10B. altogether 8 essays. எல்லாம் 8 essay வரும். அப்ப இந்த 9, 10 லிக்கிறது 2 இது 9 நாங்க தெரிவு செய்ய வேண்டாம். 9 தெரிவு செய்யணும். 9ல A அல்லது B தான் தெரிவு செய்யணும். 10 தெரிவு செய்யணும்னா A அல்லது B. A, B ரெண்டையும் தெரிவு செய்யல. அதுல B-ல வாரது எலக்ட்ரானிக்ஸ், A எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிசிட்டி A. நீங்க எலக்ட்ரிசிட்டி எஸ்ஏ செஞ்சீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் எஸ்ஏ செய்யலாம். யூ கேன் ஹேவ் சாய்ஸ் சூஸ் த எலக்ட்ரானிக் எஸ்ஏ. ரெண்டையும் செலக்ட் பண்ணாம வேற என்னமாலும் செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் இதுல ரெண்டுல ஒன்று தான் செலக்ட் பண்ண. இங்க தெர்மல் பிசிக்ஸ் அண்ட் மெட்டல் ரேடியேஷன். தெர்மல் பிசிக்ஸ் செலக்ட் பண்ணா மெட்டல் ரேடியேஷன் செலக்ட் பண்ணீங்களா, மெட்டல் ரேடியேஷன் செலக்ட் பண்ணா தெர்மல் பிசிக்ஸ். ரெண்டையும் விட்டுட்டு இந்த 4 இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு இந்த 4 சாய்ஸ் பண்ணுவோமே.
மெக்கானிக்ஸ் waves prop field usually mechanics waves prop field optic advantage அது ஆப்ஷனல் அல்ல நடுவுல வருது இந்த 8 எஸ்ஏஸ்ல 8 எஸ்ஏல சரி 4 நாங்க செய்யணும் அப்ப எஸ்ஏ நாங்க சாய்ஸ் பண்ணினா பண்ணையில் விட்டோம் அப்ப மேக்ஸிமம் மார்க்ஸுக்கு நாங்க பார்த்தா ஃபுல்லா நாங்க எலக்ட்ரானிக்ஸ் நல்லாவே ஃபுல்லா கிளியர் பண்ணி எலக்ட்ரானிக்ஸ் நாங்க அந்த முறை எக்ஸாம் செய்யற எலக்ட்ரானிக்ஸ்ல வார எல்லாத்தையும் நாங்க எடுக்கிறேன்னு எடுத்தா இதுக்கு ஒரு 7.5 இதுக்கு ஒரு 4 இதுல சில நேரங்கள்ல 1 or 2 வரும் ஒரு 12 மார்க்ஸ் 12.5 மார்க்ஸ் கிட்ட உங்களுக்கு 12.3 13 பாயிண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்ஸ் வரும் 10 மார்க்ஸ் மினிமம் எஸ்ஏ நாங்க செய்யாம விட்டா ஸ்ட்ரக்சர்லையும் வராட்டி மினிமம் 4 மார்க்ஸ் சரி இதுல இருக்கு ஏன்னா எம்சிக்யூவை அவாய்ட் பண்ணி இல்லை எப்படி எம்சிக்யூ செஞ்சு தானே ஆகணும் அப்ப எங்களுக்கு கட்டாயம் குறைஞ்சபட்சம் 4 மார்க்ஸ் சரி நாங்க இதுக்குள்ள அப்ப எம்சிக்யூ இப்படி ஒன்று செஞ்சுதான் 50 எம்சிக்யூ வரும் ஒரு எம்சிக்யூவும் இம்பார்ட்டன்ட் ஈச் அண்ட் எவ்ரி எம்சிக்யூ இம்பார்ட்டன்ட் 1 எம்சிக்யூ மார்க்ஸ் என்ன செய்யலாம் கம்ப்ளீட்டா உங்களோட யூனிவர்சிட்டி கோர்ஸை சேஞ்ச் பண்ணு சரி 1 எம்சிக்யூ பிசிக்ஸ்ல எவ்வளோ எஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு சும்மா நார்மல் ஐடியா வந்துக்கிறேன் ஜெட் ஸ்கோர்ல எவ்வளோ சேஞ்ச் ஆகும் 1 எம்சிக்யூ சில நேரம் 2 எம்சிக்யூ தானே 3 எம்சிக்யூ கணக்கு இல்லாம இந்த கடைசியா வாரம் இந்த லாஸ்ட் 3 சாப்டர்ஸ் அது என்ன எலக்ட்ரானிக்ஸ் மெட்டர் ரேடியேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டர்ல எல்லாம் சேர்த்தாலும் ஒரு 2 2 3 3 எல்லாம் சேர்த்து 9 எம்சிக்யூ 10 எம்சிக்யூ வரும் 1 தானே 2 தானே அந்த சாப்டர்ஸை பெருசா கணக்கெடுத்து படாம சில நேரம் நிற்கணும் ஆனா ஒவ்வொரு எம்சிக்கும் சரி பொறுமதி எப்படின்னு நான் சொன்னா நான் உங்களுக்கு ஒரு சில அளவுகளை வச்சு சொல்றேன் பொதுவா ஒரு மார்க்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 14 மாதிரி வரும் 14 மாதிரி வரும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஒரு மார்க்ஸ் ஜெட் ஸ்கோர் வந்து நாங்க 14ஆல டிவைட் பண்ற வெளியே கொண்டு வரும் ஒரு மார்க்ஸால வர ஜெட் ஸ்கோர் ஒரு மார்க்ஸுக்குரிய ஜெட் ஸ்கோர் சில இது சில டைம் 18 மாதிரி வரும் சில டைம் 13 14 அப்படி வரும் ரைட் அப்ப 14ன்னு நாங்க சும்மா எவரேஜா ஒரு அளவு ஒன்று எடுப்போமே இப்ப நாங்க இதை 14ஆல டிவைட் பண்ணினா எங்களுக்கு கிடைக்கிற ஜெட் ஸ்கோர் 0.0714 மாதிரி வரும் ஒரு மார்க்ஸ் ஜெட் ஸ்கோர் அப்ப ஃபைனல் ஜெட் ஸ்கோர் எவரேஜ் ஜெட் ஸ்கோர்னு சொல்றது பிசிக்ஸ் ஜெட் ஸ்கோர் கெமிஸ்ட்ரி பயாலஜியோ மேத்ஸ் 3 பாடத்துல ஜெட் ஸ்கோரையும் போட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அல்லது மேத்ஸ்ல வரும் 3ஆல பிரிச்சு வாரதான் எவரேஜ் ஜெட் ஸ்கோர் எங்களுக்கு ஃபைனல் ஜெட் ஸ்கோர்னு வாரது எவரேஜ் ஜெட் ஸ்கோர் ரைட் ஒரு பாடத்துல ஜெட் ஸ்கோர் அல்ல 3 பாடத்துக்கும் செப்பரேட்லி கால்குலேட்டட் ஜெட் ஸ்கோர் the average of the z score தான் எங்கட ஃபைனல் z ஸ்கோர் அப்பமே அந்த போட்டிக்கும் சராசரி z புள்ளி அப்படி இருக்கும் ஒரு ரிசல்ட் ஷீட்ல வரும் சராசரி z புள்ளி அப்ப z புள்ளின்றது சராசரி z புள்ளியை தான் நான் இங்க பார்க்கிறேன் ரைட் அப்ப இது வந்து இந்த இது டிவைட் ஆகும் 3ஆல பிரிச்சு பண்ணும் 3ஆல பிரிச்சோன்னே இது நாங்க 3ஆல பிரிச்சா 0.023 மாதிரி அப்படின்னா அவங்களோட கடைசி ஜெட் ஸ்கோர்ல 1.921 இப்படி வாரண்டா இந்த இதுல செகண்ட் டிஜிட்டை சேஞ்ச் பண்ணும் ஒரு மார்க்ஸ் செகண்ட் டிஜிட்டை சேஞ்ச் பண்ணும் நிறைய யூனிவர்சிட்டி கோர்ஸ் சேஞ்ச் ஆகுற தேர்ட் டிஜிட்ல சில டைமுக்கு 4th டிஜிட்லயும் என்ன கோர்ஸ்ன்றது மாறும் அப்படி கொள்ளே ஒரு மார்க்ஸ்ன்றது செகண்ட் டிஜிட்ல சேஞ்ச் பண்ணும் 2வது தசத்துக்கு பிறகு வர 2வது தானத்தை மாற்றும் இப்ப தசத்துக்கு பிறகு வர 2வது தானத்தை மாற்றக்கொள்ளே பொறுமதி உங்களுக்கு விலை கொள்ளையும் அப்ப ஒரு மார்க்ஸ் தான் ஃபைனல் பேப்பர் வாருது அப்ப இதுல ஒரு 4 எம்சிக்யூ வாருது அப்ப கொஞ்சம் சீரியஸா கவனம் எடுத்து படிச்ச வேண்டிய ஒரு பாட் ரைட் டியூட்டர் எடுங்களே இதுல இந்த பெரிய பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்
அதுல நாங்க டயோட் சம்பந்தமா படிப்போம். டயோட் இருவாய் டயோட் சம்பந்தமாக படிப்போம். அதான் ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் அதுவும் கொஞ்சம் முக்கியமான டிரான்சிஸ்டர் சம்பந்தமா படிப்போம். டிரான்சிஸ்டர் இதுக்கு பிறகு operational amplifier, gates. operational amplifier, gates. இதுக்கு வந்து பிரதான பகுதிகள். இதுக்கு வந்து என்னன்னா பிரதான பகுதிகள் இந்த இதுக்குரிய பாட்டா எடுக்குது. மங்கள லைட்டை வந்து போடுமே. ரைட். நாங்க இது ரெண்டும் கொஞ்சம் கூட டைம் போகும். இது ரெண்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதுல இருக்கிறீங்க வேற வேற சின்ன கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் முடிக்கிறேன். இது நாங்க இதுக்கு அவ்வளவு பெரிய போகாது. இது ரெண்டும் தான் கொஞ்சம் டீப்பா விலை கொள்ள வேண்டிய பாட்டு. இன்னைக்கு நாங்க ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு வருவோம். டயோட் சம்பந்தமான பகுதி. டயோட்டை படிச்சு தாரத்துக்கு முத டயோட் ஏதாவது ஆக்கப்பட்டிருக்கிறது படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹெடிங் செமிகண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர்ஸ் குறை கடத்திகள் தலைப்புக்கு வருவோம். அதுதான் ஃபர்ஸ்ட். குறை கடத்திகள் செமிகண்டக்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ஏன்னா செமிகண்டக்டர்ஸால தான் இது தயாரிக்கப்படுகிற டயோட். டயோட் தான் மிக ஃபர்ஸ்ட் பார்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஓஎல் காலத்துல படிச்சு எலக்ட்ரானிக்ஸ் என்னத்தை படிச்சு? டயோட், டிரான்சிஸ்டர், அந்த ஐசி எல்லாம் வருது. ஆபரேஷனல் ஆம்ப்ளிஃபயர்ஸ் மாதிரி ஐசி எல்லாம் வருது. அடுத்த கேட்ஸும் கொஞ்ச நேரம் சில நேரம் கேட்ஸும் கொஞ்சம் பார்த்துட்டீங்க. கேட்ஸ் படலங்கள் அந்த நோ கேட் ஓ கேட் ஜிட்லயும் வரும். கிட்டத்தட்ட எக்ஸாம் எழுதினா நீங்களா இல்லையா? நீங்களும் எழுதினா ரைட். அந்த ஜிட் எக்ஸாம் எழுதினா அதுல வரும். அந்த ஜிட் எக்ஸாம்ல வர விஷயம் சரி ஜிட்ல ரைட். அதுல சில சில எக்ஸாம் ஹோலுக்கு எக்ஸாமினரா போன டீச்சர்ஸ் செல்ஃபி போட்டிருந்த ஆசைக்கு சரி ஒரு மாணவர்களும் வந்தில்லை. அப்ப நிறைய பேர் எழுதல சிலவங்க எழுதின ரைட். அதுலயும் அந்த கேட்ஸ் வரும். அந்த அதே கேட்ஸ் தான், வேற பெரிய சவுண்டும் இல்லை. அந்த பாட்டும் இதுல வரும். ரைட். இதை நான் கொஞ்சம் இப்படி விளங்கப்படுத்துறேன். செமிகண்டக்டர்ஸ் இந்த ஒழுங்குல விளங்கப்படுத்துறேன். எங்களுக்கு இந்த இதுல நாங்க எலக்ட்ரிசிட்டி நாலேஜ் இந்த இடத்துக்குமே பெருசா தேவையில்லை. அதை வச்சு விளங்கப்படுத்த ட்ரை பண்றேன். ஓமின் விதியை நாங்க படிக்கிறோம். ஓமின் விதியில பொட்டன்ஷியல் டிஃபரன்ட் ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக் கரண்ட். அழுத்த வேறுபாடு மின்னோட்டத்துக்கு நேர்விகித சமம். இதை சமன்பாடாக மாத்துறது தான் இந்த ஓம்ஸ் லோ, ஓமின் விதி இடத்துக்குள்ள. இதை சமன்பாடாக மாத்துற நேரம் ஒரு மாறிலி ஒரு கன்ஸ்டன்ட் ஒன்று நாங்க போடுறோம். அதுதான் உண்மையா ரெசிஸ்டர். இதுதான் அந்த வி சம் இந்த ஸ்டைலுக்கு நாங்க பழகிக்கிற வி ஐஆர் வி ஈக்குவல் டு ஐஆர், வி சமன் ஐஆர் நாங்க பழகி. அப்ப வி சமன் ஐஆர் நாங்க பழகிறது இதுதான் இன்னொரு கன்ஸ்டன்ட் ஒன்று நாங்க இதை போடுறோம். இதை இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா எங்களுக்கு இதை கொஞ்சம் டீப்பா பார்க்கலும். இந்த ரெசிஸ்டனா எங்களுக்கு இப்படி எழுதிலும் தடைய ரெசிஸ்டிவிட்டி லென்த் ஓவர் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஒரு இது ஒன்று பார்க்குறேன். இப்படி எங்களுக்கு இதை பார்க்க இது நாங்கள் இப்படி எழுத கொள்ள இன்னும் ஒழுங்கு இப்படி ஒரு ஒழுங்கு கொண்டு வர இதை எங்களுக்கு இந்த ஒழுங்குக்கு மாற்றி எழுதலாம். இந்த ஒழுங்கு இப்படி ஒரு ஒழுங்கு மாற்றி எழுதும். இதை மர நான் இதை கலைக்கிறேன். இதே ஒழுங்கு இப்ப மர வேறையா கலைக்கிறேன். இதுல எங்களுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ட் ஓவர் லென்த் இதுக்கு நாங்க என்ன சொல்றேன்? எலக்ட்ரிசிட்டி படிச்சாக்க இது பாடத்துக்கு பெருசா தேவையில்லை.
எலக்ட்ரானிக்ஸுக்கு பெருசா தேவையில்ல, ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக நான் ஒரு விளங்கப்படுத்திட்டு போறேன். என்ன சொல்றேன்? அழுத்த படித்திறன், ரைட்? அழுத்த பொட்டன்ஷியல் கிரேடியன், பொட்டன்ஷியல் கிரேடியன் சொல்ற அழுத்த படித்திறன். அப்படின்னா இப்படி பெரிய பெரிய விஷயம் வச்சுக்கோங்க. ஒரு கம்பி ஒன்றுல 1 மீட்டர் போற நேரம் எவ்வளவு அழுத்தம் மாறுது, பொட்டன்ஷியல் டிஃபரண்ட் எவ்வளவு, 1 மீட்டர் லென்த்துக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல், ஓரளவு நீளத்துல வார அழுத்த வேறுபாடு, ஓரளவு நீளத்துல வார அழுத்த வேறுபாடு, பொட்டன்ஷியல் டிஃபரண்ட் பர் யூனிட் லென்த். பொட்டன்ஷியல் டிஃபரண்ட் பர் யூனிட் லென்த் தாண்டாங்க பொட்டன்ஷியல் கிரேடியன், அழுத்த படித்திறன். அழுத்த படித்திறன் proportional to, இதுக்கு என்ன சொல்றது? I/A. சொற்களெல்லாம் மறந்து எலக்ட்ரிசிட்டி படிச்சாங்க நீக்கிறது கூடுதலா என்னது என்ன இருக்கு? இது என்ன? ஐ மின்னோட்டம், அளவு பரப்புக்கான மின்னோட்டம், அப்படியா? அதை விட்டுட்டு கொஞ்சம் நல்ல ஒரு சொல், ஓட்ட அடர்த்தி. சரி, எலக்ட்ரிக் கரண்ட் டென்சிட்டி, கரண்ட் டென்சிட்டி. இதுக்கு நாங்க சொல்ற ஓட்ட அடர்த்தி, ஓட்ட அடர்த்தி. அப்ப அதுவுமே இந்த ஒரு இதொண்டுக்குள்ள ஓரளவு பரப்பினூடாக போற மின்னோட்டம், ரைட்? எலக்ட்ரிக் கரண்ட் பர் யூனிட் cross section ஏரியா, ஓரளவு பரப்பினூடான மின்னோட்டம். இந்த மின்னோட்டம் நிறைய போயிடும். மின்னோட்டம் எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட் ஒன்று இருக்கும். அந்த எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு யூனிட் cross section ஏரியாக்கு எவ்வளவு, cross section ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயர்னா அதுல எவ்வளவு எலக்ட்ரிக் கரண்ட் என்ற மாதிரி ஒரு ஐடியா. அப்ப இதுக்கு நாங்க சொல்ற ஓட்ட மின்னோட்ட செறிவு, மின்னோட்ட செறிவுன்னு சொல்ற அந்த எலக்ட்ரிக் கரண்ட் டென்சிட்டின்னு சொல்றோம். அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரண்ட் அழுத்த படித்திறன்ன்றது, அழுத்த படித்திறன் நேர்விகித சமன் ஓட்ட அடர்த்தி, ஓட்ட அடர்த்தி, ஓட்ட அடர்த்தின்னு சொல்லிட்டு டென்சிட்டின்னு சொல்ற ஓட்ட அடர்த்தி, ஓட்ட செறிவுன்றது பாவிச்சு பண்ண போறோம், ஓட்ட அடர்த்தி, ரைட்? இதுக்கு நாங்க இதை ஈக்குவேஷனாக மாத்துறதுக்கு, இதை நாங்க ஈக்குவேஷனா சமன்பாடு உண்டாக மாத்துறதுக்கு ஒரு மாறிலி போட்டீங்க. அது என்ன? இதுக்கு வந்து போடுறோம். இதை கன்ஸ்டன்டாக மாத்துறதுக்கு நாங்க போடுற மாறிலி தான் தடை திறன். இது போடுறது தடை, ரெசிஸ்டிவிட்டின்னு சட்டம், தடை திறன். இதை மாறி நாங்க எழுதுவோம். மேலும் ஐங்கிலே ப்ரொபோர்ஷனல் டு வின்கீழ் எல், இப்படி மாறி எழுதுவோம். மேலும் ப்ரொபோர்ஷன் இப்படி மாறி எழுதிட்டு யார் சரி ஈக்குவேஷன் ஒன்று போடணும் எதிர்பார்த்தா அவங்க போடு. இதுக்கு சொல்லு தலைகீழான ரெசிஸ்டிவிட்டி 1/ரெசிஸ்டிவிட்டி என்று சொல்லும். அதாவது தடைத்திறன் ஒன்றின் கீழ் தடைத்திறன் எதுக்கு சமன்? கடத்து திறனுக்கு சமன். ஒன்றின் கீழ் தடைத்திறன் கடத்து திறனுக்கு சமம். ரைட்? அப்ப உண்மையா இங்க வந்து இந்த இந்த ப்ரொபோர்ஷனல்ன்றத முன்னுக்கு இதனை மாத்தி போட்டுட்டு கன்ஸ்டன்ட் போடுவதை நாங்க இங்க சொல்றோம் தலைகீழா. இதுக்கு தான் நாங்க சொல்ற கண்டக்டிவிட்டின்னு சொல்றோம். ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி. அப்ப தடைத்திறன், இது தடைத்திறனாக இருக்கும், இது கடத்து திறனாக இருக்கும். இது கடத்து திறன் தடைத்திறன் பேசிக்கிறேன். இந்த டாபிக்கு வரும் குறை கடத்திகள். இந்த குறை கடத்திகள் என்று சொல்றது இந்த ஒன்றோ எங்களுக்கு தடை திறனை வச்சு கதைக்கலும் அல்லது கடத்து திறனை வச்சு கதைக்கலும், ரெண்டுமே ஒரே மாதிரி ஒரு விடயம். அப்ப உலகத்துல நாங்க நோமலாக பாவிக்கிற பதார்த்தங்கள் எடுத்தா, பதார்த்தங்களை இந்த மெட்டீரியல்ஸ் எடுத்தா பதார்த்தங்கள், இந்த பதார்த்தங்களை we can divide into 3 groups, can divide into 3 groups, 3 groups ஆ பிரிக்க. ரைட்? 3 குரூப்ஸ்ல ஒன்றுல நாங்க சொல்ற கடத்திகள், கண்டக்டர்ஸ், கடத்திகள். அடுத்தது காவலிகள்,
இன்சுலேட்டர்ஸ் ரைட். இது கண்டக்டர்ஸ். அப்ப நல்லா மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய ஆக்கள். அப்ப நல்லா மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய ஆக்கண்டா ரெசிஸ்டிவிட்டி குறைஞ்சாக்க, தடைத்திறன் குறைஞ்சாக்க செல்லும், அல்லது கடத்துத்திறன் கூடினாக்கன்னு செல்லும். உதாரணம் செப்பு, கொப்பர், அடுத்தது சில்வர், வெள்ளி, ஆமா இங்க யாரு ஏஜி, சியு இதெல்லாம் வரும். அப்ப அதை எங்களுக்கு எந்த ஸ்டைல்ல செல்லும்? தடைத்திறன் ரெசிஸ்டிவிட்டியை வச்சு செல்லலாம், அல்லது கண்டக்டிவிட்டியை வச்சு செல்லும். அப்ப ரெசிஸ்டிவிட்டின்னு செல்லக்குள்ள ரெசிஸ்டிவிட்டி குறைஞ்சாக்கன்னு செல்லணும். கடத்திறன் வச்சு செல்றேன்னா கடத்திறன் கூடினாக்கன்னு செல்லணும். சிம்பிளான பேசிக். அடுத்தது காவலிகள், கடத்தாதாக்க. அப்ப தடைத்திறன்ல செல்லக்குள்ள தடைத்திறன் கூடினாக்க, கடத்திறன் குறைஞ்சாக்க சொல்லணும். உதாரணமா நாங்க உதாரணமா கிளாஸ் அத மாதிரி வூல், பலகை, கண்ணாடி, ரப்பர் இது எல்லாம் காவா கடத்திறல் மின்னோட்டத்தை கடத்தா. இந்த இடையில ஒரு க்ளவுட் ஒண்ணு அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் கடத்துறன்னு சும்மா நல்லா கடத்துறன்னு சொல்லிக்கொள்ளும் வேலை கடத்துறண்டு அளவுக்கு போட்டுக்கொள்ளும் வேலை, கொஞ்சம் கொஞ்சம் கடத்துறதான். மொத்தமா கடத்துறல்லாண்டு இதுக்கு போட்டுக்கொள்ளும் இல்ல. அப்படிப்பட்ட இடப்பட்ட ஒரு குரூப் வரும். அந்த இடப்பட்ட குரூப் தான் நாங்க சொல்ற குறை கடத்திகள், குறைவாக கடத்துறாங்க. கண்டக்டர்ஸ் தான் செமி கண்டக்டர். கொஞ்சம் இன்சுலேட்டர்ஸ் எல்லாம் வேணும். அப்ப அதான் ஹெடிங். அந்த ஹெடிங்க்கு வாரத்துக்கு தான் நான் இந்த வேலையை செஞ்சேன். அப்ப இதை எதை வச்சு நாங்க கண்டுபிடிக்கிறோம்? ரைட், எதை வச்சு நாங்க இது செல்றோம்? இவர் செமி கண்டக்டர் எதை வச்சு செல்றேன்? ஒன்றோ நாங்க செல்லணும் ரெசிஸ்டிவிட்டியை வச்சு, அல்லது கண்டக்டிவிட்டியை வச்சு. தடைத்திறனை வச்சு இதை விளங்கப்படுத்தணும், அல்லது கடத்து திறனை வச்சு, இல்லை ரெண்டையும் சேர்த்து விளங்கப்படுத்தணும். இதுதான் எங்களோட பேசிக்கான பாயிண்ட். ரைட். அப்ப ஒரு குறிப்பிட்ட அளவு கடத்துத்திறனை விட குறைஞ்ச, குறிப்பிட்ட அளவு கடத்துத்திறனை விட ஒரு குறிப்பிட்ட அளவு விட குறை, குறிப்பிட்ட அளவு விட குறை, அந்த ரேஞ்சுக்குள்ள வாராக்களுக்கு நாங்க குறை கடத்திகள். அப்ப குறை கடத்திகளுக்கு ஃபேமஸான 2 உதாரணம். இதுதான் குறை கடத்திகள். ஃபேமஸான 2 உதாரணம், ஒன்று சிலிக்கன், அடுத்தது ஜெர்மனியம். சிலிக்கன், ஜெர்மனியம்ன்றது தான் ஃபேமஸான 2 உதாரணம் குறை கடத்திகளுக்கு.